ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் என் வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் என்னோட கிச்சன் ஷெல்ஃப் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் தான் காட்டியிருக்கேன். நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் மண்சட்டி டு குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். பாருங்கள், இதுதான் என் கிச்சன் ஷெல்ஃபோட க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி லுக்கு. ஒரு 2 மாதம் ஆச்சு நான் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி. ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது. பொருளெல்லாம் கொஞ்சம் கலைஞ்சிருக்கு. எல்லா பொருளும் கலைஞ்சு போயிருக்கு. அதாவது என் குட்டி பையனும் அப்பப்போ ஏதாவது எடுப்பான். இப்போ நம்ம இதை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்போவுமே நம்ம ஒரு ஷெல்ஃபாக க்ளீன் பண்ணலாம். இப்போ நான் பாருங்கள், டாப் மோஸ்ட் ஷெல்ஃபில் இருக்க பொருளெல்லாம் எடுத்து கீழே வச்சுருக்கேன். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு ஷெல்ஃப் போகலாம். இல்லைன்னா நம்ம ஒரே டைமில் எல்லாம் எடுத்து போட்டோம்னா நமக்கே போர் அடிச்சிடும் மொத்தமாக செய்கிறதுக்கு. இப்போது நான் எப்போவுமே ஷெல்ஃப் லைனராக இந்த பந்தி பேப்பர்னு விற்பாங்க இல்லையா, நம்ம ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும்போது டேபிளில் விரிப்பாங்க இல்லையா பேப்பர் ரோல் மாதிரி, அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் நியூஸ் பேப்பருக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரிக் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஆல்ரெடி போட்டிருந்ததை மெதுவாக மடித்து எடுத்துக்கலாம். அதுலேருந்து தூசெல்லாம் பறக்காமல். இந்த பழைய பேப்பரை நம்ம தூக்கி போட்டுடலாம். அடுத்தது நம்ம சேனலில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டிஐஒய் க்ளீனிங் லிக்விட் நான் எல்லா பக்கமும் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இது வினிகர், பேக்கிங் சோடா, அப்புறம் நம்ம டிஷ் வாஷ் ஜெல்லோட மிக்சர் தான். இது நம்ம பிசுக்கு எடுக்கிறதுக்கும் அப்புறம் தூசு குப்பை எதாக இருந்தாலும் அதையும் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வெட் பைப் வச்சு நல்லா பளிச்சுன்னு தொடச்சி எடுத்துருங்க. சைடில் இருக்க டைல்ஸு அப்புறம் அந்த கீழே இருக்க ஷெல்ஃப் எல்லாமே சுத்தமாக பளிச்சுன்னு ஆயிரும் இந்த லிக்விட் வச்சு துடைக்கும் போது. உங்கள்கிட்ட வெட் வைப் இல்லைன்னா நார்மலாக துணி வச்சு கூட தொடச்சிக்கலாம், ஈர துணி வச்சு. இந்த மாதிரி க்ளீனிங் வீடியோஸ் பார்க்க பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு ட்ரை கிளாத் வச்சு நம்ம இந்த செவுத்தெல்லாம் டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது குட்டி குட்டி ஸ்பைடரு, ஒட்டடை அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் இல்லையா, அதை தட்டி விட்டுக்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி கேஸ் ஸ்டவ் டீப் க்ளீனிங் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா அதோட லிங்க்கும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டஸ்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே ஈர துணி யூஸ் பண்ணாதீங்க. ஈர துணி யூஸ் பண்ணிங்கன்னா குட்டி குட்டி டஸ்ட் இருந்து அது செவுத்தில் அப்படி கரை மாதிரி பிடிச்சிக்கும். செகண்ட் டைம் நான் ப்ளெயின் வாட்டரில் அதே வெட் வைப் யூஸ் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ண அந்த லிக்விடெல்லாம் போகிற மாதிரி பளிச்சுன்னு தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஷெல்ஃப் க்ளீன் ஆயிடுச்சு. இந்த டிஐஒய் க்ளீனர் உங்களோட சர்ஃபேஸ், அதாவது கிரானைட்டு, கண்ணாடி அதெல்லாம் எதுவும் செய்யாதுங்க. சைடில் இருக்கிற டைல்ஸ் அது எல்லாமே பளிச்சுன்னு தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பளிச்சுன்னு தொடச்சி எடுத்தாச்சு. இப்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பந்தி பேப்பர் ரோலாக கிடைக்கும். ஒரு ரோல் கிட்டத்தட்ட ஒரு 70 ருபீஸ் அவ்வளோதான் வரும். நீங்கள் 1 டைம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 5 to 6 டைம்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய ஷெல்ஃப்க்கு யூஸ் பண்ணலாம். நான் இது வாங்கி ஒரு 6 மந்த்ஸ் கிட்ட ஆச்சு. நான் ஒரு 4 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பெரிய ஷெல்ஃப்க்கு. அப்புறம் இந்த மாதிரி ஓரத்தில் நாப்கின் பால்ஸ், அதாவது பூச்சிகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு போட்டுக்கலாம். நீங்கள் பெரிய பெரிய பாத்திரமெல்லாம் பாக்ஸில் போட்டு வைக்கிறதுனா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக பாத்திரங்களை வைக்கிறதுனா நாப்கின் பால்ஸோட ஸ்மெல் வரலாம். அடுத்தது நம்ம எடுத்து இறக்கி வச்ச பாத்திரங்களையெல்லாம் திருப்பி ரீப்ளேஸ் பண்ணி ஆரம்பிச்சிக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய கண்டெய்னரில் ஏதாவது பொருள் போட்டு வைக்கிறீங்கன்னா அதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி ஒரு நோட் பேடில் எழுதி ஒட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய பேஸ்கெட்டில் நான் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறதுக்கு தேவைப்படுற பாத்திரமெல்லாம் வச்சுருக்கேன். அதாவது மினி இட்லி பிளேட்டு, புட்டு மேக்கர், அப்புறம் ஆப்பம் பேன் அதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரே இடத்துல வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் செய்யும்போது டக்குன்னு எடுத்துக்கலாம். ரெகுலராக யூஸ் பண்ணுற இட்லி தட்டெலாம் கீழே தான் வச்சுருக்கேன். அடுத்தது இந்த மாதிரி ஒரு சின்ன பேஸ்கெட்டில் நம்ம பெரிய ஜார்லாம் அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா அரைக்கிறதுக்கு, அது இந்த நைசர் டைசர், அப்புறம் ஜூஸ் பிழியறது அதெல்லாம் வச்சுருக்கேன். நீங்கள் மோஸ்ட்டாக சர்க்குலர் பேஸ்கெட் பதிலாக இந்த மாதிரி ரெக்டாங்கிள் பேஸ்கெட் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்பேஸ் சேவ் ஆகும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஷெல்ஃப் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. செராமிக் ஜார் அதெல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுத்தது செகண்ட் ஷெல்ஃப் கிட்ட போகலாம். இது ரொம்பவே மோசமாக இருக்குங்க. ஏன்னா கை கிட்டுற தூரத்தில் இருக்கனால என்னோடய குட்டி பையன் இந்த சக்கரை டப்பா, பொட்டுக்கடலை டப்பாலாம் அடிக்கடி எடுப்பான். அதே மாதிரி காஃபி தூள் போடும்போதெல்லாம் அதோடய ஸ்டெயின்ஸ் எல்லாம் சிந்தி பார்க்குறக்கே அசிங்கமாக இருக்குது.
முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து வச்சாச்சு. இது வந்து ஒரு டிஐஒய் ஆர்கனைசருங்க. இது வந்து கார்ட்போர்ட் பீசஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒட்டி இந்த மாதிரி மேலே வந்து கிஃப்ட் ரேப்பர் சுற்றி நானே செஞ்சேங்க. இது எதுக்குன்னா நம்ம வெர்டிக்கல் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதாவது டப்பாலாம் சின்ன சின்னதாக தான் இருக்கும், அதை வச்சிங்கன்னா மேலே இருக்கிற ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ண முடியாமல் போகலாம். அதுக்காக இப்போது நான் எடுத்து வச்ச பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ண போகிறேன். இந்த டம்ளரில் எடுத்து வச்சுட்டு இந்த ட்ரே, அப்புறம் ஸ்பூன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன், இந்த பக்கெட்டு, பிளேட்டில் அடுக்கி வச்சுருந்த ஸ்டாண்டு, அதெல்லாம் வந்து தனியாக கழுவி காய வச்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி டப்பா வந்து நம்ம மோஸ்ட்டாக வந்து ஒரு பொருள் தீர்ந்துச்சுன்னா அப்போயே கழுவி தான் மாற்றுவேன். அதனால் மொத்தமாக டப்பாவெல்லாம் கழுவுற வேலை இல்லைங்க. இப்போ ஜஸ்ட் வந்து ஒரு வெட் கிளாத்தில் வந்து எல்லாம் வைப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது அதே மாதிரி செகண்ட் ஷெல்ஃபையும் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த அண்டர் ஷெல்ஃப் பேஸ்கெட்டில் வந்து டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய டீ கப்ஸு, செராமிக் கப்ஸு, கிளாஸ் பவுல்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இந்த ஷெல்ஃபையும் கலட்டி வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாம் பளிச்சுன்னு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்தந்த பொருள் அதோட ஸ்டாண்டில் வந்து அடுக்கி வச்சுக்கலாம். நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற சாப்பிட்ற பிளேட் ஆகட்டும், மூடி வைக்கிற பிளேட் ஆகட்டும், இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு ஸ்டாண்டு வாங்கிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 300 ரேட்டில் தான் வரும். பாத்திரக்கடைகள் எல்லாமே கிடைக்கும். பெரிய சைஸ் ஸ்டாண்டுக்கு வாங்காமல் இந்த மாதிரி பிளேட்டுக்கு மட்டும் தனியாக வாங்கிட்டிங்கன்னா அந்த இடமே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டாண்ட் வச்சதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டுக்கும் செவத்துக்கும் நடுவில் இருக்க ஸ்பேஸில் நான் இந்த மாதிரி இந்த ஸ்டீம் பண்ணுற பிளேட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கிச்சனை வந்து பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம அடிக்கடி சமைக்கிறது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது கிச்சனில் தான். பார்க்குறதுக்கே மனசுக்கும் நிம்மதியாக இருக்கும், சமைக்கிறதும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சமைப்போம். இப்போ பாருங்கள், எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல வந்து அடுக்கி வச்சுட்டேன். இப்போ நம்ம கிச்சன் ஷெல்ஃபோட ஆஃப்டர் லுக் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா? இந்த பாட்டிலெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து நம்ம தேன் வாங்குவோம் இல்லையா, அந்த பாட்டிலோட லிட்டை வந்து பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் கிச்சனையும் நல்லா டெக்கரேட்டிவாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.